டிவிக்கு ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. ஆட்சி எப்படி இருக்கு? இப்போதாங்க ஆட்சி நல்லா இருக்கு. ஆட்சி நல்லா ஆக்சுவலி இருக்கு. ஆட்சி வந்து இதுதான் கரெக்டாக இருக்குது. டிவிக்கு ஆட்சி தான் வந்து பக்காவாக இருக்குது. பப்ளிக் எதிர்பார்த்தது எதுவுமே செய்ய முடியாமல் அவர் தவிக்கிறார். இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா அவங்களால எதையுமே கரெக்டாக வந்து பண்ண முடியல. ஆனால் இது நிறைய வந்து இந்த ரீல்ஸ் பேஸ் பண்ணியே இவங்களோட ஆட்சி வந்து இது வரைக்கும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. காசுலாம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. காசே இல்லை பேது சொல்லி காசு இல்லை காசுன்னு எப்படி காசு இல்லாத இருக்கும். ஆல்ரெடி இருந்தாங்கல்ல அவங்க இப்போ வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இருந்த நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. மேடம் ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்து அரசியல் புரிதலே இல்லை மேடம். பட் ஆனால் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இப்படி தான் எல்லாம் மக்கள் வந்து மாறிட்டாங்க, அப்டேட் ஆகிட்டாங்க. மக்கள் அப்டேட் ஆன மாதிரி டிஎம்கேக்காரங்க அப்டேட் ஆகலை, அதனால அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அவர் டிசைட் பண்ணோம், முடிவு பண்ணோம், நானே எடுப்பேன் முடிவு, நானே செய்வேன்னு சொன்னார்னா யாரும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்காம செஞ்சாருன்னா நம்ம பாராட்டலாம். டிவிக்கு ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. ஆட்சி எப்படி இருக்கு சார்? இப்போதாங்க ஆட்சி நல்லா இருக்குது. ஆட்சி நல்லா ஆக்சுவலி இருக்கு. ஆட்சி வந்து இதுதான் கரெக்டாக இருக்குது. டிவிக்கு ஆட்சி தான் வந்து பக்காவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணவங்க எல்லாமே மாறி மாறி ஆட்சி பண்ணி ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. கடன் மட்டும் தான் இவ்வளோ கடன் வந்திருக்கு. பட் ஆனால் இப்போது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எல்லா ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்டாஃபுங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஃபோனை எடுத்தாலே வந்து பயப்படுறாங்க. நார்மலாக இப்போது அங்கங்கே ஹெல்மெட்டுக்கு பிடிப்பாங்க, ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிறாங்க, பட் செலான் தான் கொடுக்குறாங்க, யாரும் பேமெண்ட் வாங்க மாட்டுறாங்க. இப்போ வந்து ஆட்சி வந்து நிறைய தடுமாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்களே சார், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தடுமாற்றம் இப்போ தான் மேடம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆட்சி இப்போ தான் எடுத்தோடனே வந்துட்டார். ஸோ இப்போ எல்லாருமே லேர்னிங் தானே. பப்ளிக் எதிர்பார்த்தது எதுவுமே செய்ய முடியாமல் அவர் தவிக்கிறார். இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா அவங்களால எதையுமே கரெக்டாக வந்து பண்ண முடியல. என்ன முடியலைங்கன்னா அவர் வச்சிருக்கிற அந்த வேலை ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பப்ளிக் வேலை ஆட்கள் தான் எல்லாருமே. அவங்க வந்து அமைச்சரோ இல்லை வந்து எந்த மாதிரியான ஒரு அனுபவமும் இல்லாத புதுசாக வந்ததுனால அவங்களுக்கு வந்து நிர்வாகம்னு ஒன்று இருக்குது. ஒரு வீடை நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்கும் ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய வந்து கட்டமைப்புகள் இருக்குது. எதையுமே நம்மளே வந்து அதை முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து மேலேருந்து ஏதாவது சொன்னாதான் நான் வந்து அந்த பொருளை தூக்கி கீழே வைப்பேன், எடுப்பேன், வைப்பேன் அப்படிங்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய தீயமாக யாருமே வரக்கூடாது. ஆனால் இது நிறைய வந்து இந்த ரீல்ஸ் பேஸ் பண்ணியே இவங்களோட ஆட்சி வந்து இது வரைக்கும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து டென்டல் காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே கூட பார்த்தான்னா இந்த நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அவங்களோட இந்த சிங்கப்பெண்ணை இது இருக்குல்ல, அவங்களாம் வச்சு ரீல்ஸ் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக அவங்க இது பண்ணால் தான் கொஞ்சம் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் அ லாயர் பை ப்ரொஃபஷன். ஸோ நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுக்கெல்லாம் வந்து யூஸ்வலாக முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் வந்து பைசா வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. அவங்க உட்காண்டிருக்க எஸ்ஆர்ஓஸ்க்குன்னு சில அமௌண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி அந்த இன்டர்மீடியரிஸ்லாம் வாங்குவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி என்னோட கலீக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் நாட் வெரி ஷுர் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, இப்போ நீங்க லாயர்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ உங்களை சுற்றி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்போ லஞ்சம்லாம் குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன், அது இல்லாமல் நீங்கள் கண் கூட நேராக பார்த்துருக்கீங்களா இந்த இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு? இல்லை, எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சரி, சாரோட ஆட்சி எப்படி இருக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில்? நீங்கள் பார்க்குறது, உங்களை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்க்குறதுல இந்த இது கரெக்டாக இருக்குது? ஒரு சேஞ்ச் வேணும்னு எல்லாரும் வந்து ஓட் பண்ணி இருக்காங்க. ஏதோ சேஞ்ச் இருக்க மாதிரி இருக்குது. பட் இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு இருக்குது. ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து இது அந்த ஒரு கூலிங் பீரியட் மாதிரி தே வாண்ட் டு கேஜ் என்ன பண்ணணுன்றதை கேஜ் பண்ணுறதுக்காக ஐ திங்க் தே ஆர் வெயிட்டிங். பண்ணிட்டாக்கா அவங்க பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லா இருக்கணும். கேள்விப்படுறதில்ல, உங்களுக்கு எப்படி இருக்காச்சு? நமக்கு அதை அனுபவிச்சாதான் கிளீனாக சொல்ல முடியாது. நம்ம பொதுவாக கேட்கும்போது விஷயம்லாம் அந்த சட்டமன்ற இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு. எல்லா விதத்துலேயும் வந்து இந்த லஞ்சம் இல்லாமல் ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு மரியாதை, இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவருக்கு நாங்கள் ஃபேமிலியோடு அவருக்கு ஓட்டு போட்டோம். அதில் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. இப்போ வந்து விலைவாசி எல்லாமே ஏறி இருக்குன்னு சொல்றாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விலைவாசி வந்து சில இந்த வார் இஷ்யூவில் பொதுவாக வேர்ல்டு ஃபுல்லாகவே ஏறி இருக்குது தான். இங்கே மட்டும் இல்லை, நான் வெளிநாட்டிலையும் துபாயிலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன். 25 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்தேன். ஒரு 4 மந்த் எலெக்ஷன் அப்போ தான் வந்தேன். அங்கேயுமே விலைவாசி அதிகம் தான். அது வந்து நேச்சர், அது வந்து அரசியல் சம்மந்தப்படுத்தக்கூடாது. காசுலாம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. காசே இல்லை பேது சொல்லி காசு இல்லை காசுன்னு எப்படி காசு இல்லாத இருக்கும். காசு இல்லைன்னு சொல்றாங்களா? பேங்க்கில் அவங்க இது எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்களாம் ஆட்சி ஃபஸ்ட்டு இருந்தவங்க.
அது வந்து சொன்னாங்க வந்து கல்லாவே காலி பண்ணிட்டாங்க ஆ, அப்படின்னு காலி- சொல்லி ஆ. அது வந்து சொல்லியிருந்தாங்கக்கா. ஆ, அது இல்லாம வந்து திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இப்ப மக்களுக்காக எல்லாமே செய்யறதுக்காக தான் இப்ப வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆட்கள் வந்து நாங்க அமைச்சர்களா வந்து நிறுவிருப்போம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் இல்லையா? அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நாங்க இருக்கிறதே ஏதாவது யாரும் இது வரையும் இந்த கட்சி வரை எங்களுக்கு வந்து எதுவுமே யாரையும் எங்களுக்கு உதவி நீங்க எந்த செஞ்சு இடத்துலக்கா இருக்கீங்க? நாங்க மேட்டுக்குப்போம். அங்க இருக்கீங்க, உங்களுக்கு யாருமே இன்னும் உதவி பண்ணல. யாரும் உதவி பண்ணல. ஒரு மெசேஜ் போட்டோன்னே டக்குன்னு போயிட்டு பார்க்குறாரு அவர். கரெக்ட் தான். நல்லா பண்ணுறாருங்க அவர். லஞ்சம்லாம் குறைஞ்சிருக்கானா? குறைஞ்சிருக்கு. நீங்க ஏதாவது நேரடியா பாத்துருக்கீங்களா? இவ்வளவு லஞ்சம்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து லஞ்சம் வாங்குறது இல்லப்பா அப்படின்னு. பார்த்துட்ருக்கேன், யூடியூப் எல்லாம் பண்ணுறாங்க, பார்த்துட்ருக்கேன். ஓகேண்ணா. வேற வந்து கெஞ்சலா ஒழிப்பு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு. கரெக்டா இன்னும் அதிகம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ 3 பசங்க நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து இப்போ இருக்கிற சிஎம் சார் ஆட்சியில எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சிங்கப்பெண் ஆட்சியில எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் ஒன் சொல்லாதீங்க, நாங்களாம் பேசிட்டு இருக்கோம். சிஎம் சார் நல்லா இருக்கு. ஒருத்தவர் இப்படி சொல்கிறாங்க 5 பேரில் ஒரே மாதிரியா இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் இதை சொல்ல இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுற வேண்டியதான். அவர் படம் தான் ஓடுது, இல்லாமல் தான் ஆரம்பம். சார் இப்போ வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஆரம்பிச்ச இந்த 3 மாதத்துல என்னென்ன நல்ல திட்டங்கள் செஞ்சு அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு? இன்னும் அவ்வளோ ஆஸ்பத்திரி நல்லா பார்த்துருக்காரு, குழந்தைங்க நல்லா பார்க்குறாரு. இந்த திருடலாம் பிடிக்கிறானுங்க, இந்த கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. சின்ன விஷயம் பெருசெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. லஞ்ச ஒழிப்பு வந்து கம்மியா இருக்குன்னு ஆமாம், நினைக்கிறேன். அதில் கம்மியாகிடுச்சு எல்லாம். இதை நேரடியா பாத்தீங்களா? நான் இதெல்லாம் பார்க்குறேன், காசிமேட்டில் பார்த்துருக்கேன். சாதாரணமாக எல்லாத்துலேயுமே ஒரு பாதுகாப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்தெந்த விஷயங்கள் வந்து சார் வந்ததுக்கு அப்புறம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரேஷன் கடை விஷயம், ரேஷன் கடையில என்ன மாறி இருக்கு? அதாவது அரிசி மாறுதுன்னு சொன்னாங்கப்பா, இன்னும் நான் போய் பார்க்கல. ம். மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லா விஷயத்துலையும் ஒரு பாதுகாப்பு நல்லா இருக்குமா. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குப்பா. என்ன நேரடியா பாத்தீங்க பெண்கள் பாதுகாப்பு? நேரடியான்ட்டு இல்லைம்மா, பொதுவாகவே இப்போ அதுக்கு முன்னெல்லாம் வந்து இந்த வண்டி பிடிக்கிறது அதெல்லாம் இருந்தது இல்லையா. இப்போ எல்லாமே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பாதுகாப்பாக போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அது போதும் இல்லையாங்களா. மக்களுக்கு ஏற்றா போல் அது பொதுப்படியாக கம்மி பண்ணி விலைவாசி இது பண்ணி ரோடுங்கெல்லாம் சரி பண்ணி விட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த லஞ்சம் இல்லாத ஆட்சி இருந்தாலுமே பெரிய விஷயம். லஞ்சம் இல்லாம இருக்கானா இப்போ? அதான் கேள்விப்பட்ட வரைக்கும், இது வரைக்கும் நான் இந்த ஆஃபீஸில் போகல, ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சிலர் சொல்லும்போது இல்லைன்றாங்க. அது வரைக்கும் சந்தோஷம், கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கு. சிஎம் சார் சிங்கப்பெண் திட்டம் சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அந்த சிங்கப்பெண் திட்டத்தை உங்களால பார்க்க முடியுதா இங்க? அது ஒன்று நான் பார்க்கணும், ஆனால் பார்த்துட்ருக்கேன். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும். பெண்கள் பாதுகாப்பு நல்லா ஓகேவா இருக்கு. ஓகே. ஆனா வந்து நிறைய பேர் சொல்றாங்க இபி பில் வந்து பயங்கரமா அதிகமா இருக்கு இந்த வாட்டி. அது அண்ணன் நடவடிக்கை அது இன்னும் பார்க்காம இருக்காரு சிஎம் சார். அது கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். அது பாத்துருவாங்க. அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வாட்டி இபி பில்? அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. அதிகமா தான் வந்து இல்லை, எல்லா தொழில்துறையும் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இவங்க இதில் வந்து இண்டிவிஜுவலாக யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், வாங்கலாம் அப்படின்ற ஒரு தனித்துவம் பப்ளிக் இது ஃப்ரீடம் இது இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இந்த ஃப்ரீடம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? எனக்கு இல்லை, ஏன்னா அவங்களே மொத்தமாக வந்து சில இதுவெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்களே பண்ணுற மாதிரி யாருக்கும் எல்லா ஒரு ஜென்ரலாக யார் வேணாலும் வந்து பணம் வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது எனக்கு இதில் தெரியுது. இந்த 3 போன மாதம் ஆட்சியில் இது இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? அது வரல, அது ஒரு லோன் எடுத்தாங்க அம்மாட்ட இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாரு. அது தள்ளுபடி பண்ணிருக்காங்கல்ல, அப்ப அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. அதை தள்ளுபடி பண்ண 40,000 எத்தவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ணிக்கிறாரு, மிச்சத்தை தான் தள்ளுபடி பண்ணல. அது நிறையவே இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் கூட கரண்ட் பில் பார்த்தாங்கன்னா இந்த தடவை வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அந்த மாதிரி வந்ததே கிடையாது. இத்தனைக்கு நாங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங் தான். ஆனால் பார்த்தா கரண்ட் பில் வந்து ஹையாக இருக்குது. அது வந்து எதனாலும் எனக்கு தெரியல. சில பேர் நீங்க யூஸ் பண்ணதுனால தான் வந்திருக்கு, நாங்க கரெக்டா யூஸ் பண்ணோம் எங்களுக்கு கரெக்டா அப்படிலாம் வந்திருக்கு. கிடையாது. ஏன்னா நாங்கள் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நாங்கள் வெளியே போயிடுறோம். ஈவினிங் வந்து தான் நாங்கள் இது பண்ணுறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து ஹையாக வந்ததே கிடையாது. இந்த தடவை தான் அந்த மாதிரி ஹையாக வந்திருக்கு. அது எதனாலன்னு ரீசன் தெரியல. இந்த ஆச்சு தான் என்னன்னு தெரியல. பட் வந்து எனக்கு அதான் இப்போதைக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மகளிர் திட்டம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னும் சூப்பராக வரும், நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி இப்போ தான் வந்திருக்காரு. சிங்கப்பெண் படை திட்டம், இப்போ இந்த படையை வந்து நீங்க ரோட்ல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் அப்பப்போ இங்கே பார்ப்பேன். அது வந்து இப்போ விமென்ஸ்க்கு சேஃப்டி தருது. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்க ஏதாவது உங்களுடைய சுற்றி இருக்க பெண்கள் கிட்ட பாக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் பார்க்கல, பட் ஷூரா. சரி, ட்ரக்ஸ்லாம் வந்து குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? யூசேஜ்லாம் வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷூராக குறைஞ்சிரும். இபி பில் வந்து இந்த வாட்டி அதிகமாயிருக்குன்னு சொல்லி தான் இந்த கான்ட்ரவர்சி ஸ்டார்ட்டே அது ஆச்சு. இப்போ தானே வந்துருக்கு. கண்டிப்பாக அதை இது பண்ணுவாங்க.
இல்ல எந்த ஆட்சியிலுமே இது நடக்கல அண்ட் வந்து இல்லை இப்போ யார் புதுசாக வந்தாலுமே வரத்து மாதிரி சொல்கிறது ஒன்று, வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி ஏற்றதால் இருக்கிறத செய்யும். கண்டிப்பாக இது ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. அவர் டிசைட் பண்ணோம், முடிவு பண்ணோம், நானே எடுப்பேன் முடிவு, நானே செய்வேன்னு சொன்னார்னா யாரும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்காம செஞ்சாருன்னா நம்ம பாராட்டலாம். குறை சொல்ற மக்கள் நிறைய ஆட்சினால எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது மேடம். நிறைய குறைகள் இருக்க தான் செய்யும். பட் அவங்கள கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஆட்சி பெட்டர். இப்போ இபி பில் வந்து எடுத்துப்போம். இபி பில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா வந்து ஆமா, அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சொல்யூஷனும் வந்து இப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுப்பாங்க போயிட்டு, இப்போ வந்து அப்டேட் வந்திருக்கு. இப்போ ரீடிங் எடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் வந்து மந்த்லி எந்த ரீடிங் வருதோ அது வந்து மக்களுக்கு டேரெக்டாக வந்து மெசேஜாவோ கன்வெர்ட் ஆகவே பண்ணியிருக்காங்க. இப்போ இப்போலாம் காமன் பீப்புளுக்கு எப்படி வந்து வரணுமோ எது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி கிடைச்சா இதாக இருக்குது. ஏன்னா தனியார் மயமாட்டினா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டும் ஹை ஆகும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி ஆவின் பால் தான் வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து தனியார் மயமாட்டினா இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் ஆகும். ஆல்ரெடி இருந்தாங்க இல்லையா, ஆல்ரெடி இருந்தாங்கல்ல, அவங்க இப்போ வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இருந்த நிலமை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் நம்மளை முன்முன்வாரமாக பார்த்துருக்காங்க. ஆனால் மற்றவங்க பார்க்குற இடத்துல நம்ம இருந்துட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக வச்சு. நான் இது வரைக்கும் எதுவும் அனுபவிக்கலம்மா. 3 மாசத்துல ஒண்ணு கூட அனுபவிக்கும். நான் எதுவும் அனுபவிக்கல. ஆனா தமிழ்நாடு தானே, நான் தமிழ்நாடு தாம்மா. தமிழ்நாட்டுல இருந்தா இந்த அண்ணா வந்து எது கிடைக்கும். நான் யார்கிட்ட எதுவும் போய் கேட்கறது இல்லை, யாரையும் போய் பார்க்கறது இல்லைம்மா. அதனால் எதையும் இது பண்ணுறது இல்லை. நம்மளுக்கு பொழப்ப விட்டா வேறு எதுவும் இல்லை. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இதனால எனக்கு நல்லது நடந்திருக்கு, கெடுதல் நடந்திருக்கு, அந்த மாதிரி இல்லை, அது வரைக்கும் நான் கேள்விப்படல. எதுவுமே கேள்வி வருதான். மேடம் ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்து அரசியல் புரிதலே இல்லை மேடம். பட் ஆனால் இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்ததுனால எல்லாமே வந்து ஆன்லைனில் அப்படின்ற போது ஃபோனில் எல்லாமே இருக்குது. ஃபோன்லேயே டிவி யாரும் பார்க்கறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் அடி டிஎம்கே அதுதான். யாரும் நியூஸ் சேனல் பார்க்கறது கிடையாது. எல்லாருமே ஃபோன் தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இப்படி தான் எல்லாம் மக்கள் வந்து மாறிட்டாங்க, அப்டேட் ஆகிட்டாங்க. மக்கள் அப்டேட் ஆன மாதிரி டிஎம்கேக்காரங்க அப்டேட் ஆகலை, அதனால அவங்க தோல்வி அடைச்சு.